கிருஷ்ணா, பின்னால் என்ன? ராதை. என் பேத்தி ராதையா? நோ நோ நோ, மை வைஃப். என் சம்சாரம். நான் உடனே நம்ம வீட்டுல தங்கிக்கிங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டேன். நீ என்ன சொல்ற? எனக்கு என்னமோ அது சரியா படல. தாத்தா, ஒரு வயசு பொண்ணு இருக்கிற இடத்துல போய் ஒரு வயசு பையனா? வயசு பையனா? யாரு? கிருஷ்ணா. கிருஷ்ணனா? பகவானுக்கு ஏதுமா வயசு? கரெக்ட் கரெக்ட். கிருஷ்ணா, இது எனக்கு சின்ன வீடு. சின்ன வீடா? அதான் பொண்ணு லட்சணமா இருக்குது. இருக்கிறதுக்கு சின்ன வீடுன்னு சொல்ல வந்தேன். அதனால நானும் ராதாவும் வெளியில படுத்துக்கிறோம், நீ சௌரியமா உள்ள படுத்துக்க. என்ன நல்லா இருக்காது. நானும் ராதா உள்ள படுத்துக்கிறோம், நீங்க ஸ்லிப் ஆஃப் த டங், நீங்களும் உங்க பேத்து உள்ள படுத்துக்காங்க. நான் வெளியே இருக்கிற கட்டுல ஹாயா வானத்தை பார்த்து படுத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். இப்ப சொன்னியே அதான் சரி. ராதா, கிருஷ்ணனுக்கு வெளியே படிக்க போடுமா? இந்த நேரத்துல தூக்கம் வரலமா? தூக்கம் வரலனா அதுக்கு என்ன? இங்க சும்மா சும்மா அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கலாம் தான். அப்பா, என் தாத்தா ஒரு கிருஷ்ணன் பேர் வச்சு சரியா போச்சு. உன் லீலைகளை தாங்க முடியலப்பா. ஏன் லீலைகள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, அதுக்குள்ள நம்ம தாங்க முடியலன்ற? இதுவே போதும். போ சாமி. போக மாட்டேன் சாமி. போயிடு சாமி. போக மாட்டேன் சாமி. போயிடு சாமி. கேட்க மாட்டேன் சாமி. ராதா, இங்க என்னமா சத்தம்? பின்னாடி போய் கிட்ட இங்க ஒளி வர. கிட்ட போ, கட்டில் கடியில. ராதா. என்ன சாமி? சாமியா? தாத்தா சாமி. தாத்தா சாமியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சத்தம் வந்தது. அது வந்து ஒரு பெருச்சாளி மேல விழுந்துச்சா, அதான் பயத்துல கத்திட்டேன் தாத்தா. பெருச்சாலியா? பெருச்சாலி இந்த அறைக்குள்ள வரத்துக்கு வழியே இல்லையே, எப்படி வந்திருக்கும்? நாளைக்கு போய் வச்சு பிடிச்சிடுறேன். பெருச்சாலி அம்மா நான் சத்தம் போடும். கீழே பாப்போம். கிருஷ்ணா. பக்தா, நீ இங்க இங்க நீ எங்க இங்க? என் வீட்டுல வந்து என்னைய கேக்குறியா? ஆமா, கட்டிலுக்கு என்ன பண்ற? அது வந்து பெருச்சாலி வந்தது. கிருஷ்ணா, நீ தூணிலும் இருப்ப, துரும்பிலும் இருப்ப. கரெக்ட் கரெக்ட். ஆனா கட்டில் கீழே இருப்பேன்னு இப்பதான் தெரியுது. உனக்காக வெளியே கட்டில் போட்டோ, மெத்த போட்டோ, தலாணி போட்டு வச்சிருக்கேன். இப்படி கட்டாங்கரையில படுத்து இருக்கிய, நல்லா இருக்கா? நான் மேல படுத்துக்கிறேன். அது ரொம்ப மோசம், வெளியே போயிடுவோம். வா வா. போ போ போ. அப்பா, தப்பிச்சேன். எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க, சீக்கிரம். சீக்கிரம் வாடா. ஐயோ, சின்சான் வரானே. ஏண்டா இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம், சின்ன சார கண்டே பிடிக்க முடியலையே. இப்ப என்ன பண்றது? பாஸ், ஒரு ஐடியா. என்ன?
தேயிலை தோட்டத்துல தேயிலை பறிச்சிட்டு இருக்காங்களே அவங்க கிட்ட போய் கேட்டா என்ன? உன் மண்டையில முடிதான் இருக்கு நினைச்சேன், மூளை இருக்கு. வா சார். சார், இந்த போட்டோல இருக்க ஆளை பாத்தீங்களா? அட, நேத்து காலையில தாங்க இவரை நான் கோயம்புத்தூர்ல பார்த்தேன். யாருக்கோ பயந்து பயந்து போயிட்டு இருந்தாரு. ஏன் அப்படி பயந்து பயந்து போறேன்னு கேட்டேன். 2 கூமுட்டைங்க என்ன தேடுதுன்னு சொன்னாரு சார். என்னது கூமுட்டையா? அது உங்களே இல்ல பாஸ். என்ன நீ கரெக்டா தான் இருக்க சார். இவர் கோயம்புத்தூர்ல தான் இருக்காருன்னு சொல்றீங்க. ஆமா சார். இவரை போய் நான் கோயம்புத்தூர் பிடிச்சுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? இது கடையில உங்க கல்ல தட்டுப்பட்டா நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க. சரிங்க. நான் வரேன் சார். சரிங்க. தேங்க்ஸ் சார். வாடா நாய். பாஸ், இவர் குரல் நம்ம சின்னையா குரல் மாதிரி இல்ல. ஐயோ, ஏன் பாஸ் என்ன அடிச்சீங்க? இதை என்ன முதல்ல சொல்லல? தலை இருக்கும்போது வாழாட கூடாதுன்னு தான். 1000 தான் இருந்தாலும் நீங்க எனக்கு பாஸ். உங்க இமேஜ் பாதிக்க கூடாதுன்னு தான் நான் அப்படி சொல்லல. கரெக்ட். அப்ப இவரை நம்ம சின்ன சார்னு சொல்றேன். கண்டிப்பா. கோயம்புத்தூர் நாங்க கூப்பிட்டீங்களா? வந்து அமிக்கு ஒரே அப்படி அப்படிக்கிறேன். எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க. அவங்க ஒழுங்காத வேலை வைப்பாங்க, நீங்க வாங்க. ஓடிட்டாரா? குறுக்கு வழியில பூத்து அமைக்கிறேன். சார் பயப்படாதீங்க சார், நான் தான் சார். யோ எந்திரியா. தம்பி, இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. அன்னைக்கு 500 ரூபாய் நோட்டை காட்டி வீட்டை தண்டினீங்க. இப்ப உங்களை தேடி நான் காடு மலையெல்லாம் தாண்டிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்துருங்க தம்பி. அதெல்லாம் முடியாது. நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் இல்ல, ஒரு சூப்பர் சைட் ஒண்ணு பிடிச்சிருக்கேன். அதே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்க போறேன். உங்களுக்கு சைட்டா? ஏன் உனக்கும் சைட்டா? பாஸ் செட்டப் சாதாரண செட்டப்பா? சிறுக்கு மாதிரி எடை, குஷ்பு மாதிரி குடு 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 கண்ணா, ரோஜா மாதிரி கண்கள், கௌதமி மாதிரி அம்மா. அண்ணா ஏன் அவனாச்சுங்க? பின்ன தம்பி, லவ் பண்றது நானு, வர்ணிக்குது இவனா? தப்புதான். தப்பு தானே? டேய், ஏற்கனவே அடி வாங்கி நொந்து போயிருக்க, இப்படியே ஓடிடு. ஓடுடா. இப்படி பண்ணா என்ன? எப்படி? உங்களுக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு, எனக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு. நம்ம 2 பேரும் இங்கே செட்டில் ஆயிட்டா அருமையான ஐடியா. என்னப்பா இது நடு ரோட்ல உட்காந்து இந்த மாதிரி சீட் ஆடுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நடு ரோட்ல சீட் ஆடுறது நியாயம் இல்லதான். Marvelous, my boy, marvelous. Kill him, come on. நிர்மலா, இத வந்துட்டேங்க. என்னங்க? இந்த பெட்டி வாங்கி வச்சிரு. பேங்க்குக்கு போனீங்க, திடீர்னு திரும்பி வந்துட்டீங்க.
அதை ஏன் கேட்கிற நிர்மலா? போற வழியில சில ரவுடி பசங்க பணத்தை கொள்ளடிக்க ட்ரை பண்ணாங்க. இந்த தம்பி மட்டும் அங்க வரலன்னு வச்சுக்க, பணமும் போயிருக்கோம், கூடவே என் உயிரும் போயிருக்கும். தம்பி நீ நல்லா இருக்கணும்ப்பா. அம்மா என்னம்மா அது? நான் உங்க புள்ள மாதிரிமா. என்ன போய் கும்பிட்டுக்கிட்டு? நான் ஒரு அனாதை. ஐயா கிட்ட தான் டிரைவர் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு அவரால தான் சோரே. அவரை காப்பாத்த எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டு இருக்கேன். இந்தாங்கம்மா. ஆஹா ஷாபாஷ். திரௌபதியை துயில் உரியும் போது கிருஷ்ணன் வந்து காப்பாத்துற மாதிரி என் மாப்பிள்ள உயிர் போகும்போது அதே கிருஷ்ண மாதிரியே நீ வந்து காப்பாத்திருக்க. ஐயா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் வரேங்க. தம்பி கொஞ்சம் நில்லப்பா. என்னம்மா? இத வச்சுக்க. என்னங்க இது? 10,000 ரூபாய். என் புருஷன் உயிரை காப்பாத்தினல்ல அதுக்கு. ஐயாவோட உயிருக்கு விலை 10,000 ரூபாய் தானங்க? ரொம்ப சீப்பாக்கிட்டிய. அவர் தப்பா நினைக்கிறாருல, மேல போட்டு கொடுமா. தம்பி இதுக்கு முன்னால நீ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தியா? ரொம்ப சீப்பா என்ன நினைச்சிட்டீங்க? ஐயாவோட உயிருக்கு விலையே இல்லைன்னு சொல்ல வந்தேன். வரட்டுங்களா? வரமா? பாட்டுக்கு என்னாச்சு தங்கம்மா? திடீர்னு நெஞ்சு வெளின்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுந்து இப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா அவ போய் சேர்ந்துருவாடி. வாங்கடி டாக்டர் கிட்ட கொண்டு போவோம். யாருமே கவலைப்படாதீங்க. சாதா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்க, கண்ண ஊசிய போட்டு இருக்கிற உசுரையும் எடுத்துருவான். அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் டாக்டர் இருக்காரு. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க இங்கே இருங்க. சீக்கிரமா. கிருஷ்ணா என்ன மூச்சு வாங்கும் போது கூட அழகாதான் இருக்க. உனக்கு எப்பவுமே கிண்டல்டா. ஆமா, ஏடி மூச்சு வாங்க ஓடி வர? தாத்தாக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இல்ல பாட்டிக்கு. பாட்டிக்கா? தாத்தா ஏதாவது தப்பன்ட்டாரா இந்த வயசுல? ஐயோ வேற பாட்டிக்கு மூச்சு நின்னு போச்சு. நீதான் வந்து காப்பாத்தணும். வா நான் சொன்னேன்ல கிருஷ்ணா, இந்த பாட்டிதான். சீக்கிரமா வைத்தியம் பண்ணு. வைத்தியமா? நானா? எப்படி? என்னாச்சு உனக்கு? எங்க ஊருக்கு வந்ததும் படிச்சதெல்லாம் மறந்துட்டியா? எதை சொல்ற? யாருக்காவது மூச்சு நின்னு போச்சுன்னா, அப்போ பக்கத்துல டாக்டர் யாரும் இல்லைன்னா அவங்க நெஞ்சில கையால குத்தணும். அப்பவும் மூச்சு வரலன்னா அவங்கள நெஞ்சோட நெஞ்சு இடிக்கணும். அப்போ சரியாகலன்னா அவங்க வாயோட வாய் வச்சு நல்லா காத்து ஊதணும். அப்போ உசுர் வந்துரும். எனக்கும் ஒரு வாட்டி மூச்சு நின்னப்போ இப்படித்தானே வைத்தியம் பண்ணி காப்பாத்தினேன். இப்ப இந்த பாட்டுக்கும் அதே மாதிரி ஊது. என்ன எல்லா பாட்டிகளும் டொம்மு டொம்மு விழுறாங்க? வேண்டா என்ன, நீதான் சூப்பர் டாக்டர் ஆச்சே, எல்லாருக்கும் ஊது. ஆத்தாடி, இவங்க எல்லாருக்கும் நான் ஊதுனேன்னு வச்சுக்க, எல்லாருமா சேர்ந்து எனக்கு சங்கூத வேண்டியதுதான். அம்மா தாயே என்ன ஒற்றுமா? டாக்டர் சார் நில்லு. கடை காமாச்சி, உனக்கு நான் ஊதட்டுமா? உனக்கே 4 பேர் ஊதணும், எனக்கு போய் நீ ஊதுறியா? தம்பி சார் சார் நில்லு சார். வைக்க வேண்டி சார். சார் வைக்க வேண்டி சார். நில்லு சார். சார் வைக்க வேண்டி சார். சார் ஐயோ ஐயோ, நம்ம சூப்பர் டாக்டருக்கே மூச்சு நின்னு போச்சே. இப்ப யார் வைத்தியம் பண்ணுவா? அதாவது நெஞ்சில நல்லா குத்தணும். அப்போ மூச்சு வரலன்னு வச்சுக்கோ, வாயோட வாய் வச்சு நல்லா காத்து ஊதணும். சிங்கார கண்ணுக்கு மை கொண்டு வா நந்தலால, ஏ நந்தலால. செந்தூர பூவுக்கு சீர் கொண்டு வா நந்தலால, ஏ நந்தலால. தேன் பாலா வந்தாளா, மாமூலா தந்தாளா. ஒன்னாச்சு தோளோடு தோளா, இப்ப வந்தாச்சு என் கும்பமேளா. நீதான் ஊஞ்சலா. சிங்கார கண்ணுக்கு மை கொண்டு வா நந்தலாலா, ஏன் நந்தலாலா.
தேவையில்லை வந்து சேர்ந்துக்க எங்க வீட்டுக்குள்ள அம்மாடி அம்மாடி வானம் பூமி எல்லாமே என்னான்னு பாக்கும் கச்சேரி வச்சாக்க கூட்ட தாண்டி எட்டூரும் பாட்டு கேட்கும் வேணும்னு கேக்குது மனசு வேலிகளை தாண்டுற வயசு பொறுத்துக்கு பொறந்திடும் நல்ல நாள் நாயனம் ஊதிடத்தான் சிங்கார கண்ணுக்கு மை கொண்டு வா நந்தலாலா ஏன் நந்தலாலா செந்தூர பூவுக்கு சீர் கொண்டு வா நந்தலாலா ஏன் நந்தலாலா முன்ன பின்ன தொட்டதில்லை அடி தொட்டதன்னா விட்டதில்லை ஒண்ணுக்குள்ள நாம ஒட்டிக்கிட்ட குத்தம் இல்லை என்னான்னு ஏதென்ன ராசா ராசா என்னோடு உட்கார்ந்து பேசு என் மேனி வைக்காம ஈரல் காத்தா இப்போது சில்லுன்னு வீசு பூட்டி வச்ச பூவிதை திறந்து தூத்தி கொடு ஆரிபவிருந்து கொடுக்கவோ எடுக்கவோ அம்மம்மா ராத்திரி ஆகிடணும் சிங்கார கண்ணுக்கு மை கொண்டு வா நந்தலாலா ஏன் நந்தலாலா செந்தூர பூவுக்கு சீர் கொண்டு வா நந்தலாலா ஏ நந்தலாலா தேன்பாலா வந்தாளா பொன்னாச்சி தோளோடு தோளா இப்ப வந்தாச்சு என் கும்பமேளா மேனிரா ஊஞ்சலா சிங்கார கண்ணுக்கு மை கொண்டு வா நந்தலாலா ஏன் நந்தலாலா இந்த 700 ரூபா சிங்கார வெள்ளாடு இந்தாங்க முருகேசா கிருஷ்ணா ஓ நீ கையெழுத்தா என்ன 1000 ரூபாய் கழுத்து போட்டிருக்கேன் 700 ரூபாய் தரீங்க மீதி 300 ரூபாய் என்ன உங்களுக்கு மொய்யா சோத்துக்கு இல்லைன்னு சொல்லுங்க இதையும் பிச்சையா போட்டு போறேன் கூலிக்காரன் என்ன ஏமாளிங்க நினைச்சிட்டியா கிருஷ்ணா இங்க இப்படிதான் பழக்கம் பேசாம வந்துரு கையெழுத்து போட்ட பணம் என் கைக்கு வராம நான் இங்கிருந்து போக மாட்டேன் ரொம்ப கணக்கு பாக்குறல்ல அதனால உனக்கு இதுவும் இல்ல மேஸ்திரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க நாளையில இருந்து பார்ட்டிய மேலையில இருந்து கிச்சாக் நாளைக்கு நான் வேலையை விட்டு நின்னுறேன் ஆனா இப்போ என் அசலை கொடுத்துரு கொடுக்கலன்னா வட்டியை சேர்த்து கொடுப்பேன் வட்டினா இதான் மாப்ள பாத்துக்கிறேன் வா வா என்ன அடிச்சிட்டா அவனை விட மாட்டான்
ஹரிச்சந்திரா, உங்க பையன் ஏதோ தப்பு செஞ்சுட்டான்னு நீங்க டென்ஷனா இருக்கீங்க. அமைதியா உட்காருங்க. சிடம். கோடீஸ்வரா. மாமா. கோடீஸ்வரன். என் பையன் பணத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு கோடீஸ்வரன் பேர் வச்சேன். என்ன தப்பு பண்ணிட்டான் பாத்தீங்களா? இங்க வா. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் இந்த தடவை. இனிமே உங்க நடந்துக்கணும். சரிங்க போ. டேய் நில்றா. தின்ன சோத்துக்கே துரோகம் பண்ணிட்டியடா. அவர் மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். இன்னையோட நீ வேலையில இருந்து டிஸ்மிஸ். போடா போ. ஹரிச்சந்திரா, அவசரப்படாதீங்க. 1000 தான் இருந்தாலும் அவன் உங்க பையன். இன்னைக்கு அவன் வேலையை விட்டு போயிட்டானா நாளைக்கு புது மேனேஜருக்கு நம்ம எங்க போய் தேடுவோம்? யோசிச்சு பாருங்க. மேனேஜர் ரொம்ப நல்ல பையன், படிச்சவன், புத்திசாலி, காசுக்கு ஆசைப்படாத ஜென்டில் மேன், ஜென்டில் பாய். அந்த திருட்டு பைய செஞ்ச திருட்ட இவர் தான் கண்டுபிடிச்சாரு. இப்படிப்பட்டவரை நாம வெளியே விடக்கூடாது, நமக்குள்ளே வச்சுக்கிறோம். என்ன நான் சொல்றது? என்னமோ செய்யுங்க, உங்க இஷ்டம். குட் மார்னிங் சார். என்ன கிருஷ்ணா? இந்த வாரத்து கலெக்ஷன் 9 லட்சம் ரூபா. 9 lakhs. வெரி குட். பாத்தியா மாப்பிள, புது மேனேஜருடைய கெட்டிக்காரத்தனத்தை. வந்த உடனே லாபம் அதிகமாயிருச்சு. எல்லாமே செலக்ஷன். இந்த பெட்டியை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நீ போ. அம்மா தீர அனுஷ்டமா, ஒண்ணும் பயப்படாதீங்க. ஐயோ என்னப்பா இது, கையெல்லாம் இப்படி வெந்து போயிருக்கு. அது ஒண்ணு இல்லம்மா, சரியாயிடும். உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. எனக்கு அதுவே போதுமா. என் ஆசை. இருப்பா, ஏதாவது மருந்து எடுத்துட்டு வரேன். அம்மா வேண்டாம்மா, இது தானா சரியாயிடும். நான் வரேன். அம்மா, அந்த பிரீஃப் கேஸ்ல 9 லட்சம் ரூபா இருக்கு, அதை எடுத்து உள்ள வச்சிருங்க. நிர்மலா, என்ன சத்தம் இங்க? இத பாருங்க. நிர்மலா, எப்படி ஆச்சு இது? நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன், நெருப்பு பிடிச்சிருச்சு. நல்ல வேளை அந்த புள்ளதான் வந்து காப்பாத்துச்சு. இன்னைக்கு உயிரை காப்பாத்திருக்கான். ஆமாங்க, நம்ம புள்ள உயிரோட இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பானோ, அதத்தான் இந்த புள்ளையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னங்க, எனக்கு ஒரு ஆசை, செஞ்சு கொடுப்பீங்களா? நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். ஹரிச்சந்திரா, நம்ம புது மேனேஜர் கிருஷ்ணாவை என் வாரிசா நான் தத்தெடுக்க போறேன். சட்டப்படி என்ன செய்யணுமோ அதுக்கு உடனே ஏற்பாடு செய்யுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன நான் சொல்றேன்? வணக்கம். ஃபங்க்ஷனுக்கு ஏகப்பட்ட ஜனங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். சீக்கிரம். பாப்பா, இட்ஸ் ஓகே. நல்லா இருப்பா. வலது காலை வைப்பா. இடது காலம் என்ன பீரோக்குள்ள வைக்கிறது? எல்லா காலையும் எடுத்து வச்சு வாப்பா. ஹை, நம்ம கிருஷ்ணா வருதே. கிருஷ்ணா, ஸ்டாப். ஹாய் கோத்தகிரி குப்பம்மா. ஐயோ கிருஷ்ணா, உன்னை இப்ப பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆமா, எங்க போயிட்டு வர? மேட்டுப்பாளையம் போய் எங்க அம்மா காய்கறி வாங்கிட்டு வரேன். உங்க வீட்டுல தான் அவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்களே, நீ எதுக்கு போனோம்? இதே தான் எங்க அம்மாவும் கேட்டாங்க. ஆனா இருந்தாலும் நானே போய் வாங்கிட்டு வந்தா எங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதான் வாங்கிட்டு வந்தேன். பணக்காரங்க வீட்டு பிள்ளையாட்டியே, எங்க பழசெல்லாம் மறந்துடுவியோன்னு நினைச்சேன். அதே எப்படி மறக்க முடியும்? வக்கிய வண்டியில நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் மீட்டிங் தான் மறக்க முடியுமா? இல்ல லாரியில நீ பால் குடிச்சதான் மறக்க முடியுமா? இல்ல ஆத்துல துண்டு போனதான் மறக்க முடியுமா? எனக்கு மூச்சு நின்னப்போ நீ உசுர கொடுத்தியே, அத? அதானே, இதெல்லாம் என் வாழ்க்கையில மறக்க முடியுமா? அப்புறம் என்ன?
சிங்காரவேலு நாயுடுவோட பேத்தி ராதாவ நான் உசுரா காதலிக்கிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட வேண்டியதானே? அங்கதான் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. என்னது? என்னடா புள்ளேன் கூப்பிட்டு வாய மூடல, அதுக்குள்ள பொண்டாட்டி வேணும்னு கேக்குறானே. எங்க பொண்டாட்டி வந்துட்டா நம்மள மறந்துடுவானோ, நம்ம பயந்துருவாங்கல்ல, அதான். சோ ரைட் டைம் பார்த்து மேட்டரை கரெக்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் பொறுத்து கிடக்கண்ணா. வெயிட் பண்ணி பண்ணியே முடியெல்லாம் வெள்ளையா போயிடும். இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. உங்க அம்மா கிட்ட நம்ம காதல பத்தி சொல்லதான் போறேன். எப்படி? கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூடு, நான் ஒரு மந்திரத்தை சொல்ல போறேன். சரி, முடிக்கிறேன். மந்திரக்காரி, மாயக்காரி, சூத்திரக்காரி, சூன்யக்காரி, நாகம்மா, நக்குமா, ரோஜா, பூஜான்ட்டு. சரி, என்ன மந்திரம் சொல்ற நீ? இது உள்பாடி மந்திரம் சார். வீட்டுக்கு போ, என் மந்திரம் என்னன்னு தெரியும். நில்லு நில்லு, சும்மா போறியே. கை நீட்டு. ம். இத வாயில போட்டுக்க. மார்க்கெட்டுக்கு போய் நீங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. கேரட், பீட்ரூட். இதுவா காய்கறி? கொஞ்சம் திரும்பி பாருப்பா. ஐயோ, இதெல்லாம் எப்படி கூடக்குள்ள வந்தது? என்ன கேட்டா? அதானே உங்களை கேட்டா. கடையில கொசுருக்கு கொத்தமல்லி கூட தரமாட்டா, கூடையில இவ்வளவு பெரிய மேட்டர் வச்சிருக்கா. எப்படி? இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட நம்ம விஷயத்தை சொல்லத்தான் போறேன். அடி பாவி, மாட்டி விட்டுட்டியடி. யாரது? அதான் அந்த கூடைக்குள்ள வச்சாலே அவ. காதலியா? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அவ சூப்பரா இருப்பாமா, உங்களை மாதிரி கலரு, சூப்பர் ஸ்ட்ரக்சரு. என்ன மாதிரி? அவ ஸ்லிம்மா அழகா இருப்பா. அப்ப நான் அசிங்கமா இருக்கேனா? நீங்க குண்டு அழகால இருக்கீங்க. சரி, இவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்போச்சு. அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்தை வச்சிடலாம். பொண்ணு யாரு கிருஷ்ணா? பேரு ராதா. அப்பா அம்மா கிடையாது, தாத்தா மட்டும்தான். பேரு சிங்காரவேலு நாயுடு. ஆஹா, நம்ம எஸ்டேட்ல கூலி வேலை செய்யற மேஸ்திரியோட பேத்தியை நீ காதலிக்கிற, அப்படித்தானே? ஆமாப்பா. கிருஷ்ணா. என்ன கிருஷ்ணா முகுந்தா முராரேன்ட்டு பஜனையா பாடுற? என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப நான் யாரு? திருட்டுத்தனமா லாரியில ஏறி வந்து எஸ்டேட்ல கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தனே, அந்த வெறும் பையன் கிருஷ்ணன் நினைச்சிட்டியா? இல்ல, சுத்தி பார். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு தெரியுதே, அத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு இந்த கிருஷ்ண ராஜ கவுண்டர். என்கிட்டே விளையாடுறியா? அவங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா அவங்க என்ன பிள்ளைய ஏத்திருப்பாங்க. அவசரப்பட்டு அவங்க மனசு இப்படி ஒடிச்சிட்டியே. இப்படி ஒரு வெக்கங்கிட்ட பொண்ணை தான் வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு எந்த தாய் தகப்பனுக்கும் மனசு வராது. சார், நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். நான் வேணுமா அவங்க வேணுமான்னு கேட்க போறேன், அதானே? இத பார், உனக்காக இவ்வளவு பெரிய சொத்து சொகத்தை இழக்க நான் தயாரா இல்ல. அது மட்டும் இல்ல, நான் உன்னை காதலிக்கிறது எங்க அப்பா அம்மாக்கு பிடிக்கல. அவங்களுக்கு பிடிக்காத எதையும் நானும் செய்ய போறதா இல்ல. என்ன மறந்து என்னைக்கு அந்த பிள்ளையை தத்து கொடுத்தமோ அன்னைக்கே அவன் சொந்தமும் அருந்து போச்சுமா. இதுக்கு மேலேயும் அவன் மேல ஆசைப்படுறது நியாயம் இல்லை. அவன் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் மறந்துருமா. விதைய அரைச்சு சோத்துல வச்சு கொடுத்துரு தாத்தா, நான் செத்து போயிடுறேன். மாப்பிள்ள உலகமே சந்தோஷமா இருக்கணும், என்ன நான் சொல்றது. நீங்க எது சொன்னாலும் சரியாதான் இருக்கும் மச்சான். அம்மா, பொண்ணு எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்க. அதானே. நீ கொண்டு வந்திய காய்கறி, அத பார்த்தப்பவே தெரியும் பொண்ணு நல்லா இருக்கும்னு. முதலாளி,
சம்மந்தி. குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த அளவுல ஓட்டை உடைச்சிட்டு கொடுத்துருக்கு. அது இல்லைங்க, ஓட்டை உடைச்சிட்டு கொடுத்தது ஆச்சரியமா இருக்குங்க. எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது. ஆனா அப்பா, இந்த காரு, பங்களா, எஸ்டேட் இதெல்லாம் எனக்கு இப்ப சொந்தமானது. ஆனா ராதா, நான் ஒரு ஏழையா இருக்கும் போதே, ஒரு கூலிக்காரனா இருக்கும் போதே எனக்கு கிடைச்ச சொத்து. அவளை நான் மனப்பூர்வமா விரும்புறேன். அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுல உங்களுக்கு சம்மதம்னா அவளை நம்ம வீட்டு மருமகளா கூட்டிட்டு வாங்க. இல்லனா இந்த என்ன சுட்டு கொன்னுடுங்க. ஆசையா புள்ள வேணும் தத்தெடுத்தேன். அந்த புள்ளையோட மனசை புரிஞ்சுட்டு இப்ப தத்தெடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப உங்களுக்கு சம்மதம் தானே? பருத்தி வெடிச்சு வேட்டியா காய்க்கும் போது அவர் என்ன கட்டிக்க மாட்டாரா என்ன? என்ன நான் சொல்றது? கரும்பு தின்ன கூலியா வேணும். அப்புறம் என்ன, தட்டா மாத்திக்கிங்க. உன்னை ஏமாத்துறதுக்காக இப்படி நான் பண்ணேன். இத போய் நம்பிட்டியே. அதுக்காக இப்படி ஆப்ட் கொடுக்கறது? அப்படி நான் ஆக்கிட்டு கொடுக்கலனா இப்படி ஒரு கிக்கு கிடைச்சிருக்குமா? ஒரு கிஸ் கொடுத்துரு. ஐயோ, பட்ட பகல்ல எல்லாருக்கும் முன்னாலேயுமா? பட்ட பகல்லையா? லைட்ஸ் ஆஃப். இப்போ வந்திருக்கல அருவாவோட. அருவா வேற கையில வச்சிருக்கான். தண்ணியில இறங்கி வந்தா என்ன வெட்டி விடுவானே. கவலைப்படாதீங்க, அவரு தண்ணியில இறங்க மாட்டாரு. ஏன்? தண்ணியில இறங்கினா கண்டம்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. அப்படியா? இப்ப பாரு. டேய் தடியா, இங்க வாடா. தைரியம் இருந்தா வாடா. தைரியம் இருந்தா வாடா. என்னது, நான் தண்ணிக்குள்ள வரவா? மாட்டேன், நீ வாட வழியா. டேய், என் காதலிக்கு சோ போட போறேன். கண்ணால ரசிச்சுக்க. கண்ணு, நீ திரும்ப கண்டு. ஆஹா, என்ன மேனி, என்ன மேனி. டேய், அவன் என் வருகால பொண்டாட்டுடா, விட்டுறா. டேய், பள்ளிங்க மாதிரியா இருக்கடா. ஐயோ, அவன் எங்கெல்லாம் சோப்புடுறானே. சோப்பு தான் போடுறேன். தைரியம் இருந்தா நீயும் வந்து போடு. வா வா வாடா வாடா வா வா. வெட்டிடுவேன். டேய், விடுடா. ஏன் அல்லேக்கு? போய்டா. காப்பாத்து, என்ன காப்பாத்து. இங்கே வந்த தூக்கம் வரலாமா? தூக்கம் வரலன்னா ஏன் போர்வைக்குள்ள நுழையிறதா? பின்ன உன் போறவுக்குள்ள நுழையாம பக்கத்து வீட்டுக்காரி போறவுக்குள்ள நுழைய முடியும்? நம்ம தான் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுல்ல. தாத்தா பார்த்தாருன்னா அவ்வளவுதான். ஓகே, தாத்தா பார்க்காம நம்ம கொல்ல பக்கம் போயிடும்.